இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய முதல் வாசகம் நற்செய்தி வாசகம். இன்று நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்போதுமே மனதில் வைத்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தியை உணர்த்துவதாக நமக்கு அது கொஞ்சம் அதிகமாகவே இன்சிஸ்ட் பண்ணுவதாக நான் பார்க்கிறேன். அது என்ன செய்தி என்பதை நாம் கடைசியில் பார்ப்போம். இன்றைக்கு முதல் வாசகம் ஒரு வரலாற்று பின்னணியை கொண்ட ஒரு வாசகமாக இருக்கிறது. எசேயா புத்தகத்திலிருந்து வாசித்திருக்கிறோம். 7ஆம் அதிகாரம் 1 முதல் 9 முடிய இறை வார்த்தைகள். இந்த வாசகத்தினுடைய ஒரு பின்னணிக்கு நாம் சென்று இன்றைய வாசகம் சொல்லக்கூடிய செய்தியும் நற்செய்தியினுடைய பின்னணிக்கு சென்று அது சொல்லக்கூடிய செய்தியும் எடுத்து நாம் என்றுமே நம்முடைய வாழ்க்கையிலே பதிய வைத்து கொள்ள வேண்டிய அந்த ஒரு காரியத்தை நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். இன்றைக்கு முதல் வாசம் இப்படியா துவங்குகிறது. உசியாவின் பேரனும் மகனுமான ஆகாஸ். உசியாவின் பேரனும் யோதாமின் மகனான ஆகாஸ். உசியா என்பவன் யூதா நாட்டினுடைய மன்னனாக இருந்தவன். ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேலாக யூதா நாட்டை ஆட்சி செய்தவன். அவனுடைய பேரன் உசியா மன்னனுடைய பேரன் ஆகாஸ். உசியா மன்னனுடைய மகன் யோதாமினுடைய மகன்தான் ஆகாஸ். அப்போ இந்த ஆகாஸ் என்பவன் யூதா நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். நான் நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன். இஸ்ராயல் மக்கள் வாழ்ந்த பகுதி 2ஆக பிரித்தான். ஒன்று வடநாடு, இன்னொன்று தென்னாடு. வடநாடு இஸ்ராயல் நாடு எனவும் தென்னாடு யூதா நாடு எனவும் பிரிக்கப்பட்டது. வடநாட்டினுடைய தலைநகரம் சமாரியா, தென்னாட்டினுடைய யூதா நாட்டுடைய தலைநகரம் எருசலேம். இப்போ ஆகாசு என்பவர் எருசலேமை தலைநகராக கொண்டிருக்கக்கூடிய யூதா நாட்டுடைய மன்னனாக இருக்கிறான். அடுத்து நாம் பார்த்தோம், இன்றைய முதல் வாசகத்தில் வரக்கூடிய இன்னொரு நாடு சிரியா நாடு. சிரியா நாட்டுடைய மன்னனாக இருப்பவன் ரட்சின். இவன் சிரியா நாட்டுடைய மன்னனாக. இங்கே யூத மக்கள் வாழவில்லை, பிற இன மக்கள் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சிரியா நாட்டில். இன்னொரு நாடு இன்றைய முதல் வாசலில் வருகிறது. இஸ்ராயல் நாடு அல்லது எப்ராயிம் நாடு. ரெண்டுமே ஒரே நாட்டை குறிக்கிறது. எப்ராயிம் இஸ்ராயல் நாடு ஒரு வடப்பகுதியை குறிக்கக்கூடிய நாடு. இந்த நாட்டை இஸ்ராயல் நாட்டை ஆட்சி செய்தது பெக்கா. அவை 3 நாடு இன்றைக்கு முதல் வாசலில் வருகிறது. ஒன்று யூதா நாடு, ஆகாசு ஆட்சி செய்கிறான். 2வது இஸ்ராயல் நாடு, பெக்கா ஆட்சி செய்கிறான். 3வது சிரியா நாடு, ரட்சின் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். இப்போ என்ன நடக்கிறது என்றால், இந்த இஸ்ராயல் நாடு, சிரியா நாடு யூதாவின் நாட்டின் மீது படையெடுத்து வருகிறார்கள். ரட்சின், பெக்கா இந்த 2 அரசர்கள், இஸ்ராயல் நாட்டு அரசன், சிரியா நாட்டுடைய அரசன், யூதா நாட்டின் மீது ஆகாசின் மீது படையெடுத்து வருகிறார்கள். இவர்கள் படையெடுத்து வருவதற்கு ஒரு காரணம் உண்டு. இந்த யூதா நாட்டின் மீது படையெடுப்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. என்ன காரணம் என்றால், இந்த 3 நாடுகளையும் விட பலம் வாய்ந்த ஒரு நாடு இருந்தது. அதுதான் அசிரிய நாடு. இந்த அசிரிய நாடு கொஞ்சம் கொஞ்சமாக படையெடுத்து இந்த இஸ்ராயல் நாடு, யூதா நாடு, சிரியா நாடு சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளை கொஞ்சம் கொஞ்சமாக கைப்பற்றி கொண்டே வந்தார்கள். அது பெரிய படைபலம் மிகுந்த ஒரு அசிரிய நாடு. இப்போ என்ன நினைச்சாங்க அப்படின்னா, சிரிய நாட்டு மன்னன், இஸ்ராயல் நாட்டு மன்னன் நினைச்சாங்க, இன்னும் கொஞ்ச நாட்களில் அசிரிய மன்னன் நம்மீது படையெடுப்பான். அவனை எதிர்த்து தனியாக போர் செய்ய முடியாது. எனவே நாம் கூட்டு சேர்ந்து கொள்வோம். எனவே சிரியா நாடு, இஸ்ராயல் நாடு கூட்டு சேர்ந்து கொள்கிறார்கள். 2 பேரும் கூட்டு சேர்ந்தாலும் முடியாது, அசிரிய நாட்டை எதிர்த்து போர் செய்ய முடியாது. எனவே நாம் 3வது நாட்டை கூட்டு செய்து கொள்வோம். அது யாரு? யூதா நாட்டை கூட்டு சேர்த்து கொள்வதற்காக அவர்கள் ஒன்றாக சேர்ந்து அசிரிய நாட்டை எதிர்ப்பதற்காக இந்த 2 மன்னர்களும் யூதா நாடு, அதாவது ஆகாஸ் என்கிற மன்னனும் வருகிறார்கள். வந்து நம்ம 3 பேரும் சேர்ந்து அசிரிய மன்னனை எதிர்ப்போம், எங்களோடு சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆகாசு, யூதா நாட்டுடைய மன்னன், அவர்களோடு சேர்ந்து கொள்ளவில்லை. நான் சேர மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போது வடநாட்டு மன்னனும் இந்த சிரிய நாட்டு மன்னனும், இஸ்ராயல் நாட்டு மன்னனும் சிரிய நாட்டு மன்னன் என்ன செய்கிறாங்க, நான் முதல்ல அசிரிய மன்னனை எதிர்ப்பதற்கு முன்னாடி நமக்கு கூட்டாளியாக நம்மோடு கூட்டு சேராத இந்த யூதா நாட்டு மன்னனை ஆகாசை நாம் எதிர்ப்போம்.
இவனோடு நான் போர் செய்வோம், இவனை ஒன்றில்லாமல் ஆக்குவோம் என்று சொல்லி இந்த 2 மன்னர்களும் யூதா நாட்டின் மீது படையெடுத்து வருகிறார்கள். இது ஆகாசு மன்னன் கேள்விப்படுகிறான். ஒரு தனி மன்னனாக ஒரு தனி நாடாக வந்தால் சண்டை செய்யலாம், 2 பேர் கூட்டு சேர்ந்து வராங்க. இப்போ ஆகாசு மன்னன் பயப்படுகிறான், என்ன செய்யுதுன்னு தெரியல. அவன் பயந்து, அவன் மட்டும் பயப்படலை, அவன் நாட்டு மக்கள் பயந்தார்கள். எந்த அளவுக்கு அவங்க பயந்தாங்க அப்படின்னா, இன்றைக்கு முதல் வாசகம் சொல்கிறது, ஒரு பெருங்காற்று வீசுகிற போது மரத்தினுடைய கிளைகள் எப்படி ஆடுகிறதோ, ஒரு புயல் எடுத்தால் மரக்கிளைகள் எப்படி ஆடுமோ அதுபோல ஆகாசினுடைய மனமும் மக்களுடைய மனமும் அலைகழிக்கப்பட்டது அப்படின்னு வாசித்தோம். அந்த அளவுக்கு பயம். இந்த சூழ்நிலையில் தான் கடவுள் எசையா இறைவாக்கினரை ஆகாசிடம் அனுப்புகிறார். ஆகாசிடம் அனுப்பி ஒரு 6 காரியங்களை சொல்கிறார். ஆகாசுக்கு ஒரு நம்பிக்கை தரக்கூடிய 6 காரியங்களை சொல்கிறார். 1, எசையா வந்து சொல்கிறார் ஆகாசிடம், நீ அமைதியாக இரு. ஏன் ரொம்ப பயப்படுற? இந்த புயல் அடித்த மரங்கள் ஆடுவது போல உன்னுடைய உள்ளம் அலைகழிக்கப்பட்டிருக்கிறது, ஏன்? நீ அமைதியாயிரு. 1. 2வது, அஞ்சாமல் இருந்து என்ன நடக்கப் போகிறது என்பதை நீ கவனி, உற்று நோக்கு. நடக்கப் போவதை நீ உற்று நோக்கு, அமைதியாயிரு. 2வது, நடக்கப் போவதை உற்று பார். 2வது. 3வது சொல்லுகிறார், அவர்களுடைய சினம், அதாவது இஸ்ராயல் மன்னனுடைய சினமும் சிறிய நாட்டு மன்னன் அவனுடைய சினமும், உன் மீது கோபம் கொள்கிற அவங்க 2 பேருடைய சினமும் ஒன்றும் இல்லாமல் அதை பார்த்து நீ மனம் கலங்காதே. அவருடைய சினத்தை கண்டு நீ மனம் கலங்காதே. உன் மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க, என் மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க, அதை பார்த்து நீ மனம் கலங்காதே. 3. 4வது சொல்கிறார், அவர்கள் இந்த விறகு எரித்து அணைந்து போகிற போது வரக்கூடிய புகை இருக்கிறதுல தான், அதுபோல் அந்த புகைக்கு சமமானவர்கள். அவங்க நெருப்பு கிடையாது, நெருப்பு எரிச்சிடும், நெருப்பு சுட்டெரிக்கும். ஆனால் அணைந்து போன ஒரு கொல்லிக்கட்டை வெறும் புகையைத்தான் விடுமே ஒழிய அது சுடாது. நீ அவங்கள பார்த்து, புகை போல் இருக்கக்கூடியவங்களை பார்த்து நீ ஏன் பயப்படுகிறாய்? அது புகை தான். புகை ஒரு இடத்துல நிற்காது, அது கலைந்து போகும், மறைந்து போகும். அதுபோல அந்த 2 மன்னர்கள் மறைந்து போவார்கள், பயப்படாத. 4. 5வது சொல்லுகிறார், அவருடைய திட்டம் நிலைக்காது, அவருடைய திட்டம் ஒருபோதும் நிறைவேறாது. அவருடைய திட்டம் என்ன? இஸ்ராயல் மன்னனுடைய திட்டமும் சிறிய மன்னனுடைய திட்டமும் என்ன? ஆகாசை வென்றெடுக்க வேண்டும், யூதா நாட்டை வென்றெடுக்க வேண்டும். கடவுள் சொல்கிறாரு, அவனுடைய திட்டம்லாம் ஒன்றும் நடக்காது, நிறைவேறாது. 5வது. 6வது சொல்கிறார், நம்பிக்கை நிலைத்திராவிடில் நீங்களும் நிலைத்து நிற்க மாட்டீர்கள். கடைசி முடிக்கிறார், நீ நம்பிக்கையோடு இருக்கணும், நம்பிக்கையோடு இல்லை அப்படின்னா நீ ஒன்றும் இல்லாமல் போயிடுவ என்று சொல்லுகிறார். பிரியமான, இதோடு இன்றைய வாசகம் முடிகிறார். இப்போ நாம் இன்னும் கொஞ்சம் ஆழமாக இந்த பகுதிக்குள்ளே போகணும். ஆகாசிடம் நம்பிக்கை தரக்கூடிய வார்த்தைகளை கடவுள் சொல்லுகிறார். ஒன்றும் ஆகாது, அமைதியாரு, நடக்கிறத கூர்ந்து பாரு, அவங்க புகை போல உன்னை ஜெயிக்க மாட்டாங்க, அவங்க நடக்குது நினச்சது நடக்காது, இந்த நம்பிக்கையோடு எல்லாம் சொன்ன இந்த கடவுள், எசையா வழியாக சொன்ன ஆகாஸ் சொன்ன கடவுள், ஆகாஸ் ரொம்ப நல்லவனா, அவனுக்கு கடவுள் உதவி செய்ய வந்தார் அப்படின்னா ஆகாசு நல்லவன் கிடையாது, அவன் நல்லவன் கிடையாது. அவன் என்ன செஞ்சான்? சிரியா இஸ்ராயல் நாடு ஒன்றா சேர்ந்து தனக்கு எதிராக போர் தொடிக்க வராங்க அப்படின்னு நினச்ச உடனே ஆகாஸ் என்ன பண்ணுறான்? அசிரியா மன்னனோடு கூட்டு சேர்ந்து கொள்கிறான். தன்னை எதிர்க்க இந்த 2 மன்னர்கள் வந்த உடனே இவன் அசிரிய மன்னனோடு கூர்ந்து சேர்ந்து கொள்கிறான். இப்போது கடவுள் எசையா வழியாக சொல்கிறாரு, நீ கடவுளிடம் ஒரு அருள் அடையாளம் கேள், கடவுள்கிட்ட ஒரு புதுமை கேள் அப்படின்னு எசையா இறைவாக்கின ஆகாசிடம் கேட்கிற போது ஆகாசினம் சொல்கிறான், நான் கடவுள்கிட்ட கேட்க மாட்டேன், கடவுளிடம் அருள் அடையாளம்லாம் கேட்க மாட்டேன், நான் கடவுளை சோதிக்க மாட்டேன். ஏதோ பாசிட்டிவாக சொல்கிற போல இருக்குது ஆகாஸ். ஆனால் அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னா, நான் அசிரிய மன்னனை நம்புவினை ஒழிய நான் யாவே கடவுளை நம்ப மாட்டேன், நான் அசிரிய மன்னனை நம்புவேன் ஆனால் நான் கடவுளை நம்ப மாட்டேன் என்று ஆகாசு கடவுள் எவ்வளவு சொல்லியும் அமைதியாயிரு, அஞ்சாமடியிரு, மௌனமாயிரு, கூர்ந்து பாரு, அவங்க புகை போல தான், ஒன்றும் நடக்காது, அவன் நடக்கிறது ஒன்றும் நிறைவேறாது, நம்பிக்கையோடு சொல்லி
இவ்வளவு நம்பிக்கை தரக்கூடிய வார்த்தைகளை ஆகாசிடம் சொன்ன போதிலும் கூட ஆகாசு யாரை நம்பலை? கடவுளை நம்பலை. யாரை நம்பினா? அசிரிய மன்னனை நம்பினான். பெரியமானவர்களே, என்ன நடக்குது என்றால், உடனே கடவுள் அவனை தண்டிக்கலை. இந்த இறை வார்த்தையை நாம் எடுத்துக்கொள்வோம். அவனுக்கு கிடைச்ச தண்டனை என்னது அப்படின்னா, ஆகாசு மன்னன் கிடைத்த தண்டனை தனக்கு கீழ்ப்படியாமல், தன்னை நம்பாமல், அசிரிய மன்னனை, ஒரு மனுஷனை, ஒரு மன்னனை நம்பின ஆகாசு கிடைத்த தண்டனை என்ன அப்படின்னா, 2 குறிப்பேடு 28ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். யாராவது படிங்க. 2 குறிப்பேடு 28ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அந்த புத்தகத்தில் நம்ம அதிகமாக படிக்க மாட்டோம், குறிப்பேடு புத்தகம். ஆனால் அதில் தான் ஹிஸ்ட்ரியே இருக்குது, யூத மக்களுடைய வரலாறு அதில் தான் இருக்கிறார். 2 குறிப்பேடு 28, 27. அது எங்கேன்னு தெரியல. ஆகாசு தன் மூதாதையருடன் துயில் கொள்ள. ஓகே, ஆகாசு தன்னுடைய மூதாதையோடு துயில் கொண்டான், இறந்து போயிட்டான். தன்னுடைய குடும்பத்தோடு, அந்த குடும்ப வாரிசாக வரக்கூடிய அந்த ஆகாசு இறந்து போகிறான், துயில் கொண்டான். அடுத்து இஸ்ரேல் அரசர்களின் அவனை இஸ்ராயல் அரசர்களின் கல்லறைக்கு எடுத்து செல்லாமல், இஸ்ராயல் அரசர்கள் புதைக்கப்பட்ட கல்லறைக்கு அவனை கொண்டு போகல. தாவீது மன்னன், சவுல் மன்னன், இந்த மன்னர்கள் எல்லாம், இஸ்ராயல் மன்னர்கள் புதைக்கப்பட்ட இந்த இடத்துல ஆகாசு மன்னன் புதைக்கப்படவில்லை. இதுதான் அவனுக்கு கிடைச்ச தண்டனை. அதாவது மிக எளிமையாக சொல்ல வேண்டும் என்றால், ஒரு மதிப்பு வாய்ந்த இடத்துல, அரசர்கள் புதைக்கப்பட்ட இடத்துல ஆகாசு மன்னன் புதைக்கப்படவில்லை. அதுதான் ஆகாசு மன்னன் கிடைத்த சாபம், அதுதான் ஆகாசு மன்னன் கிடைத்த தண்டனை. கடவுளை நம்பாமல் ஒரு மன்னனை நம்பியதனால் மதிப்பு வாய்ந்த இறப்பை அவன் சந்திக்கவில்லை. மதிப்பு வாய்ந்த ஒரு இடத்தில் அவன் புதைக்கப்படவில்லை, எருசலேமில் புதைக்கப்படுகிறான். அதான் முதல் வாசம். இப்போ இந்த முதல் வாசம் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, கடவுள் நான் உனக்கு உதவி செய்வேன், நான் உன்னோடு இருப்பேன், உனக்கு ஒன்றும் ஆகாது, நான் உன்னை பாதுகாப்பேன், அவங்க வெறும் புகை போன்றவர்கள் தான், அவங்க நினைக்கிறப்பலே உனக்கு நடக்காது, நீ நல்லா தான் இருப்ப என்று வாக்குறுதி கொடுத்தும், நான் உனக்கு நன்மை செய்வேன், நான் நல்லது செய்வேன், உனக்கு உதவி செய்வேன் என்று சொல்லியும் கூட ஆகாசு மன்னன் கடவுளுடைய உதவியை துச்சமாய் நினைத்தான். கடவுளுடைய நன்மைத்தனத்தை அவன் வெறுத்தான். கடவுள் செய்யக்கூடிய நன்மைத்தனங்களை அவன் நம்பவில்லை. இதுதான் முதல் வாசல் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி. இன்றைய நற்செய்தி வாசலுக்கு வருவோம். நற்செய்தி வாசலில் 3 நகரங்களை ஆண்டவர் சபிக்கிறார். ஒன்று பெத்சாய்தா, இன்னொன்று கொராசின், இன்னொன்று கப்பர்நாகும். இந்த 3 இடங்களிலுமே விபிலியமே சொல்லுது, நற்செய்தி சொல்லுது, கடவுள் நான் செய்த வல்ல செயல்களை நீங்கள் நினைத்து நீங்கள் மனமாறவில்லை. உங்களிடம் செய்யப்பட்ட வல்ல செயல்கள் தீர், சீதோன், சோதாம் போன்ற 3 நகரங்களில் செய்திருந்தால் அவங்க மனமாறி இருப்பாங்க. அப்போ என்ன சொல்ல வர்றாரு நற்செய்தியால்? இந்த இடத்துல அதிகமான கடவுளுடைய நன்மைத்தனங்கள் இருந்துச்சு. கடவுள் நிறைய நல்ல காரியங்கள் இங்கே பண்ணார். இங்கே தான் கடவுளுடைய முதல் பணி வாழ்க்கை துவங்குகிறது. அங்கே தான் நிறைய பேரை குணமாக்குகிறார். அங்கே தான் தன்னுடைய சீடர்களை அழைக்கிறார். அதுதான் தன்னுடைய பணியினுடைய தொடக்கமான இடமாக வைத்திருக்கிறார். அப்போ நிறைய நன்மைத்தனங்கள் அந்த இடத்துல ஆண்டவர் செஞ்சார். ஆனால் ஆண்டவருடைய நன்மைத்தனங்களை அந்த 3 நகர்கள் என்ன பண்ணாங்க? அவர்கள் அந்த கடவுளுடைய நன்மைத்தனங்களை மதிக்கலை, கடவுளுடைய நன்மைத்தனங்களை டேக் ஃபார் கிராண்டட், கடவுளுடைய நன்மைத்தனங்களை நினச்சி பார்க்கல, கடவுளுடைய நன்மைத்தனங்களுக்கு நன்றி உள்ளவர்களாக இல்லை. இப்போ இந்த 2 வாசகத்தை நம்முடைய வாழ்க்கை கொண்டு வருவோம். ஆகாசு மன்னன் கடவுள் சொன்ன நான் உனக்கு எவ்வளோ நன்மை செய்வேன், நான் உன்னை காப்பாற்றுவேன் என்று சொன்ன அந்த நன்மைத்தனத்தை அவன் கண்டுகொள்ளவில்லை. இந்த 3 நகரங்கள் கடவுள் செய்த நன்மைத்தனங்களை கண்டுகொள்ளாமல், அந்த நன்மைத்தனங்களுக்கு ஏற்றால்படி வாழாமல், தங்களுடைய மனம் போன போக்கிலே பாவ வாழ்க்கை வாழ்ந்தார்கள். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, இன்றைய வாசகங்கள் நமக்கு தரக்கூடிய, எப்போதுமே மனதில் வைத்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி என்னென்னா, கடவுளுடைய நன்மைத்தனங்களை நாம் அலட்சியப்படுத்துகிற போது கடவுளுடைய கோபத்துக்கு உள்ளாகுகிறோம். கடவுளுடைய நன்மைத்தனங்களை நாம் மதிக்காத போது, கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய நன்மைகளை, நல்ல காரியங்களை, அற்புதங்களை, ஆண்டவருடைய கிருபையை நாம் அதை எண்ணாமல், சிந்திக்காமல், அதுக்கு நன்றி உள்ளவர்களாக இல்லாமல் இருக்கிற போது கடவுள்
நம்மை தண்டிக்கிறார். 10 தாலந்துகளை கொடுக்கிறார், 5 தாலந்துகளை கொடுக்கிறார், 1 தாலந்தை கொடுக்கிறார். பெரியமானவர்களே, 10 தாலந்துகள் சம்பாதித்தவன் இன்னும் 10 கொண்டு வருகிறான். அல்லது 5 தாலந்துகளை சம்பாதிக்கிறவன் இன்னும் 5 தாலந்துகளை கொண்டு வருகிறான். 2 தாலந்துகளை வாங்கியவன் இன்னும் 2 தாலந்தை சம்பாதித்து கொடுக்கிறான். 1 தாலந்தை கொடுத்தவன் என்ன செய்கிறான்? புதைத்து வைக்கிறான். திருப்பி அப்படியே கொண்டு வருகிறான். கடவுள் அவனை மன்னிக்கலை. என்ன பண்ணுறாரு? அவனை அந்த நற்செய்தியின்படி பார்த்தோம்னா, கடவுள் அந்த 1 தாலந்து பெற்றவனை என்ன செய்கிறார்? அவரிடம் இருக்கக்கூடிய அந்த 1 தாலந்தை பிடுங்கி கொடுக்கிறார். பிடுங்கி கொண்டது மட்டுமல்ல, அவனை என்ன செய்ய சொல்கிறார்? தண்டிக்கிறார். பெரியமானவர்களே, கடவுளுடைய நன்மைத்தனங்களை அலட்சியப்படுத்துவது கடவுளுக்கு கோபம் வர வைக்கக்கூடிய காரியம். கடவுளுடைய ஆசீர்வாதங்களை நாம் அலட்சியப்படுத்துவது கடவுள் நம்மீது கோபம் கொள்வதற்கு ஒரு வழியாக இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறார், எத்தனை ஆசீர்வாதங்களை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார், நம்முடைய குடும்பத்துக்கு கொடுத்திருக்கிறார். கடவுளுடைய ஆசீர்வாதங்களுக்கு நன்றி உள்ளவர்களாக நாம் இருந்திருக்கிறோமா? இன்றைக்கி பெத்சாயிதா, கொரோசின், கப்பர்நகூம் 3 நகரங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றி உள்ளவர்களாக இல்லை. இந்த ஆகாசு கடவுள் நான் செய்ய போகிற உதவி செய்ய போகிறேன் அப்படி சொல்லியிருந்தோம், அவன் நன்றி உள்ளவனாக இல்லை. பிரியமானவர்களே, கடவுளுடைய கொடைகளுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாம் எவ்வளவு கடவுளுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறார். அதிகமாக கொடுக்கப்பட்டவரிடம் அதிகமாக கேட்கப்படும். ஒரு குருவாக கடவுள் என்னை திருநிலைப்படுத்தி இருக்கிறார் என்றால், இந்த குருவிடம் எத்தனை ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்பட்டதோ அத்தனை ஆசீர்வாதத்துக்கும் கடவுள் என்னிடம் கணக்கு கேட்பார். ஒரு இறை மக்களாக, ஒரு கிறிஸ்தவனாக, ஒரு குடும்ப தலைவனாக, குடும்ப தலைவியாக உங்கள் குடும்பத்துக்கு ஆண்டவர் எத்தனை கிருபை செய்திருக்கிறாரோ அத்தனை கிருபைகளுக்கும் ஆண்டவர் கணக்கு கேட்பார். ஆண்டவர் கணக்கு கேட்கக்கூடிய கடவுளாக இருக்கிறார். நீ பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறாயா? கடவுள் எனக்கு அப்படி என்ன பெருசாக பண்ணிட்டாரு அப்படின்னு நினைக்கலாம். கடவுள் எனக்கு பெரிய நன்மைகளை, பெரிய காரியங்கள் வாழ்க்கையில் செஞ்சிட்டார். பெரியமான நாம் இந்த நிமிடம் வரை உயிரோடு இருப்பதே கடவுளுடைய கிருபை. நம்முடைய குடும்பமாக இருப்பது கடவுளுடைய கிருபை. ஒரு தாயாக, தந்தையாக அந்த நிலையில் உயர்த்தப்பட்டது ஆண்டவருடைய கிருபை. ஒரு பிள்ளை செல்வத்தை ஆண்டவர்களுக்கு கொடுத்திருப்பது ஆண்டவருடைய கிருபை. பசி இல்லாமல் 3 வேளை சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம், ஆண்டவருடைய கிருபை. உடல்நலத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஆண்டவருடைய கிருபை. தங்குவதற்கு, உடுத்துவதற்கு, உண்ணுவதற்கு ஆண்டவர் அடிப்படையான தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறார், கிருபை. செல்கிற போது வருகிற போது மற்றவர்களுக்கு ஏற்பட்ட ஆபத்துகளைப் போல, விபத்துகளைப் போல நமக்கு எந்த விபத்தும் ஆபத்தும் ஏற்படாமல் ஒவ்வொரு நாளும் கரம் பிடித்து கண்ணின் இமை போல காத்து கொண்டிருக்கிறார் கடவுளுடைய மாபெரும் கிருபை. சொல்லிக்கொண்டே போகலாம். இதைக்கெல்லாம், இந்த கிருபைகளுக்கு, இந்த ஆசீர்வாதங்களுக்கெல்லாம் நான் எந்த அளவுக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறேன், ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு எந்த அளவுக்கு நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். கடவுளுக்காக நாம் என்ன செய்திருக்கிறோம்? கடவுளுடைய காரியங்களுக்காக என்ன செய்திருக்கிறோம்? ஆண்டவருடைய நற்செய்தி அறிவிப்பதற்காக நான் என்ன ஒத்துழைப்பு தந்திருக்கிறேன்? ஆண்டவருடைய நற்செய்தியை கடைபிடிப்பதில் நான் என்ன முயற்சி எடுத்திருக்கிறேன்? ஆண்டவருடைய பிள்ளையாக நான் வாழ்வதற்கு என்ன முயற்சி எடுத்திருக்கிறேன்? என்னுடைய பாவத்தை விட்டுவிட்டு, பாவ வாழ்க்கை விட்டுவிட்டு மனம் திரும்புவதற்கு நான் என்ன முயற்சி எடுத்திருக்கிறேன்? பெரியமானவர்களே, மனதில் பதிய வைக்க வேண்டிய சிந்தனை ஒரே சிந்தனை, ஆண்டவருடைய நன்மைத்தனங்களை நாம் அலட்சியப்படுத்தக்கூடாது.